நேர்மையான பிச்சைக்காரன். ஒரு மன்னனுக்கு ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்று அறிய ஆசைப்பட்டான். அதை சோதிப்பதற்கு ஒரு நாள் 2 ரொட்டி துண்டுகளை வரவழைத்து விலையுயர்ந்த வைரக்கற்களை ஒன்றுக்குள் பதுக்கி வைத்தான். பிறகு 2 ரொட்டிகளையும் துண்டுகளையும் பணியாளன் ஒருவரிடம் கொடுத்து, தகுதியுள்ள கண்ணியமான மனிதன் ஒருவனுக்கு இந்த கனமான ரொட்டியையும் மற்றொரு சாதாரண ரொட்டியும் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடு என்று சொன்னான். நீண்ட அடர்ந்த தாடியுடன் சாமியாரை போன்ற ஒரு நபருக்கு அந்த பணியாளன் வைரக்கற்கள் உள்ள ரொட்டியை அளித்தான். பிறகு மற்றொரு பிச்சைக்காரனுக்கு அளித்தான். சாமியார் போன்ற நபர் தனக்கு கிடைத்த ரொட்டியை உற்று பார்த்து, இது சரியாக பக்குவப்படுத்தப்படாததால் கொஞ்சம் கனமாக உள்ளது என நினைத்து அதன் அருகில் வந்து கொண்டிருந்த பிச்சைக்காரனும், எனக்கு கிடைத்த ரொட்டி கனமாக உள்ளது, உனக்கு அவ்வளவு பசி இல்லை, ஆகையால் இதை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடையதை எனக்கு கொடு என்றான். உடனே இருவரும் தங்களுடைய ரொட்டிகளை மாற்றிக்கொண்டனர். உடனே அந்த சாமியாரும் பிச்சைக்காரனும் பின்தொடருமாறு தன் வேலையாளுக்கு உத்தரவிட்டான் மன்னன். அன்று மாலையே மன்னனிடம் வேலையாட்கள் அவ்விருவரை பற்றி தகவலை கூறினர். சாமியார் போல் தோற்றமளித்தவர் தன் வீட்டுக்கு சென்று பொய் தாடியை எடுத்துவிட்டு ஆசை தீர ரொட்டியை உண்டுவிட்டு பிறகு பழையபடி தாடியை ஒட்ட வைத்து கொண்டு சாமியார் வேடத்தில் பிச்சை எடுக்க கிளம்பிவிட்டதாகவும், தன் வீட்டுக்கு சென்ற பிச்சைக்காரன் தன் மனைவியுடன் ரொட்டியை உண்ணத் தொடங்கியதும் அதற்குள் இருந்த வைரக்கற்களை அவனும் அவன் மனைவியும் கண்டனர். வைரக்கற்களை நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்று விரும்பினான். ஆனால் அந்த பிச்சைக்காரன் இந்த ரொட்டியை அளித்த அரசு பணியாளரிடம் இதை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். இவ்வாறு வைரக்கற்கள் உள்ளிருப்பது அவருக்கு தெரியாது என்றால் அவருடைய பொருளை அவரிடமே சேர்க்க வேண்டும். ஆனால் தெரிந்தே இவ்வாறு கொடுத்தார் என்றால் இவை அந்த சாமியாருக்கே சேர வேண்டும். இதுதான் நியாயம் என்று கூறியதாக வேலையாட்கள் கூறினர். அந்த பிச்சைக்காரனின் நேர்மையும் உயர்ந்த உள்ளத்தையும் அறிந்த மன்னன் கடவுளின் அருளால் வைரக்கற்கள் ஒரு போலி சாமியாரிடம் சிக்காமல் நேர்மையான ஒரு பிச்சைக்காரனை அடைந்ததை எண்ணி மகிழ்ந்த மன்னன் பிச்சைக்காரனை அரண்மனைக்கு அழைத்து அந்த வைரக்கற்களை அவனுக்கே கொடுத்து மேலும் பல பரிசுகளை வழங்கினான். பிச்சைக்காரருக்கு அதை விற்று கிடைத்த பணத்தின் வியாபாரம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தனர். இதுவே நேர்மைக்கு கிடைக்கும் பரிசு.